நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சிகப்பு அரிசியில் மணி கொழுக்கட்டை பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு சாஃப்டாகவும் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம 1.5 கப் தண்ணி எடுத்துக்கலாம். அதாவது 1 கப் அரிசி அப்படின்னா 1.5 கப் தண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதில் உப்பும் அதுக்கப்புறம் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். ஸோ கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி மாவு போட போகிறோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் துருவி போடுறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், எள்ளு இதெல்லாம் கூட நம்ம கொதிக்கும் போதே நம்ம போட்டுக்கலாம். நான் சிகப்பு அரிசி மாவு போட போகிறேன். இதுக்கும் பார்த்திங்கன்னா அரிசி மாவுக்கும் நம்ம தண்ணி குவான்டிட்டி சேம் தான். 1க்கு 1.5 கப்புன்னு சொல்லி நம்ம தண்ணி ஊற்றுவோம். இப்போ நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம சிம்மில் வச்சுட்டு இந்த மாவு போட்டு நல்லா கிளறணும். ஸோ இப்படி கிளறும் போது நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் கிளறணும். அந்த வர மாவு தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மரக்கரண்டி இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி எல்லாமே பண்ணதுக்கப்புறமா இதை மூடி வச்சுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். ஸோ இதுலேயே அது நல்லா வெந்துடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னும் இது நல்லா சூடாக தான் இருக்குது. அப்படி இருந்தாலுமே நீங்கள் லைட்டாக தண்ணியை தடவிட்டோ இல்லை எண்ணெயை லைட்டாக தடவிட்டோ நீங்கள் டோ மாதிரி பிடிச்சிடுங்க. டைம் ஆக ஆக இது என்ன ஆகும்னா வறண்டு போக ஆரம்பிக்கும். அப்படி உங்களுக்கு வறண்டு போகிற மாதிரி தெரிஞ்சுன்னா பக்கத்துலேயே நல்லா கொதிக்கிற தண்ணியை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இல்லை அப்படி பண்ண முடியலன்னா வார்ம் வாட்டர் கூட வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி நல்ல சாஃப்டான டோ மாதிரி நமக்கு வந்துடணும். இதுக்கப்புறமா உடனே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் சின்ன சின்ன பால்ஸாக பண்ண போகிறோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் விட கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி உருளை மாதிரி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ முதல்ல இப்படி பிடிச்சிட்டு நம்ம அளவாக சின்ன சின்னதாக முதல்ல பிரித்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக பண்ணணும். அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக இது வறண்டு போயிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் அரிசி மாவில் ரெடிமேட் அரிசி மாவுலேயும் நான் மணி கொழுக்கட்டை போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ராகிலேயும் நான் மணி கொழுக்கட்டை போட்டிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. தேவைப்பட்டால் நீங்கள் தக்காளி சட்னியை தக்காளி சட்னியில் டிப் பண்ணி கூட சாப்பிட்லாம். 2 தக்காளி, ஒரு 4 வரமிளகாய், கொஞ்சம் வெங்காயம், புளி வச்சு நீங்கள் வதக்கி அரைச்சும் சாப்பிட்லாம். இல்லை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வதக்கினதுக்கப்புறம் இதுக்கு வச்சுக்கலாம். இல்லை ப்ளைனாகவும் சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வைக்க போகிறோம். நம்ம ரெடி பண்ண பால்ஸ் எல்லாமே இட்லி பிளேட்டில் வச்சுட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சோன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ரொம்ப ஒட்டாது, அதே சமயம் கட்டியாகவும் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படியே எடுத்தோன்னே உடஞ்சிரும், ஸ்டிக்கியாகவும் இருக்காது. தண்ணி கரெக்டாக ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான பால்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ இதை எடுத்ததுக்கப்புறம் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கலாம். இதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், வரமிளகாய், கொத்தமல்லி எல்லாமே போட்டுக்கலாம். தேங்காய் நான் போட போகிறேன். ஒரு நல்ல டேஸ்ட்டுக்காக நான் மிளகாய் தூள் கொஞ்சம் தூவ போகிறேன். நீங்கள் மஞ்சத்தூள் கூட தூவிக்கலாம். இதுக்கப்புறம் 1 நிமிஷம் மட்டும் இதோட சேர்த்து நல்லா வதக்கினா போதும். இதுக்கப்புறம் தேங்காய் பார்த்திங்கன்னா நீங்கள் துருவி போட்டுக்கலாம். இல்லைனா தேங்காய் ஆப்ஷனல் தான். இதுலேயே நீங்கள் பாசிப்பயிரை ஊற வச்சு வேக வச்சு கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ எந்த ஒரு டீப் ஃப்ரையும் இல்லாமல், ரொம்ப பெரிய ஆயிலெல்லாம் எதுவுமே இல்லாமல் நமக்கு டின்னரோ இல்லை அப்படின்னா ஸ்நாக்ஸுக்கு கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தழை நம்ம தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது இது கொடுக்கலாம். நல்ல ஹெல்த்தியானது.
டீப் ஃப்ரைட் ஐட்டம் இல்லை அப்படின்னா வந்து ஜங்க் ஃபுட் வந்து அடிக்கடி கொடுக்கறதுக்கு பொதுவாக இது மாதிரி சிகப்பரிசியில் பண்ணி நம்ம கொடுத்தோன்னா குழந்தைகளுக்கு நல்லது கூட. ஸோ பெரியவங்களுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த சிகப்பரிசி இது மாதிரி ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா கணேஷ் சதுர்த்திக்கு தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் நம்ம டெய்லி கூட சாப்பிட்லாம். இதனோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோ southindianfoods.inங்கிற வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ செஞ்சதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.